உலக மக்களின் மாமூல் திருத்தமிழ் வாழ்க வாழ்க்கை திருத்தமிழ் சகோ வணக்கம். ஆன்மீகத்தில் இந்த வேகத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ட்ரெயினில் ஆளுங்க இருக்கிறது நம்மளால் உணர முடியும், ஏன்னா அது நம்மளுக்கு தெரியும், அதனால உணர்கிறோம். ஆனால் பார்க்கணுன்னா நம்மளும் அதே வேகத்தில் போகணும். ஒன்று ட்ரெயினுக்குள்ளே அல்லது பக்கத்து தண்டவாளத்தில் அதே ட்ரெயின் ஸ்பீடில் நம்ம போனால் உள்ளே உள்ளவங்க எல்லாரையும் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இறைவனை அறிவோம், அதை செய்வோம். நான் காட்டின ட்ரெயின் ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும். ஒலி தான் எல்லாத்தோட வேகம்னு சொல்லுவாங்க. அதோட வேகம் குவாண்டம் மெக்கானிசம் தேரின்னு ஒன்று இருக்குது, அதுன்னு சொல்கிறாங்க. அது ரிஜிஸ்டர் ஆகலை, அது கணக்குக்கு வரல அந்த வேகம். அதனால சரி, ஒலியின் வேகம் தான் எல்லாம் கணக்கில் இருக்குது. இந்த ஒலி வேகம் அதுவும் ஒரு வேகம்னு கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம் தான், அது ரன் பண்ணுதுன்னு. அப்படி அதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் நான் சொல்கிறது சயின்ஸ் சொல்லாத விஷயம்லாம் நான் சொல்ல போகிறேன். ஆனால் அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா சயின்ஸ் ப்ரூவ் பண்ணால் தான் நம்புவாங்க. இருந்தாலும் எனக்கு காட்டுறதை நான் சொல்லுவேன்ல, எல்லோருக்குமான மாம் டேட் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் தான் பார்க்க ரெடியாக இல்லை. இப்போ இந்த ஒலியின் வேகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா, இப்போ இங்கேருந்து ஒலி, இந்த பக்கம் ஒலி இருக்குது, ஆனால் தெரியல. அது வேகமாக போகிறதுனால தெரியல. அது தடுத்தா தெரியும், எடுத்தால் தெரியாது. இப்போ தடுக்கும் போது தெரியுது, ஏன்னா நம்ம தடுத்துட்டேன் போகிறத, அதனால் இங்கே நிற்கிது, இல்லைன்னா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி வேகத்தை நம்ம சாதாரண 150 பார்க்க முடியாதுன்னா, லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அதை எப்படி பார்க்க முடியும்? இதையெல்லாம் இறைத்தான இறைவன், அவன் எவ்வளோ வேகமானவன், அவனை எப்படி பார்க்க முடியும்? அப்போ இறைவன் இருந்தாலும் இல்லாததுக்கு தான் சமம். ஏன்னா இப்போ இந்த ஒலியை வச்சு இப்படி தடுத்தேன்ல, அது கூட தடுக்க முடியாது. ஏன்னா இது நீங்கள் இறைவனை உணரத்தான் முடியும். இப்போ இதெல்லாம் நான் உணர்றேன்ல, இப்போ நீங்கள் ட்ரெயினில் போனது உங்களுக்கு தெரியுது, ஆளுங்க அதில் இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க, அதில் நம்ம உணர்றோம் இருக்கிறாங்கன்னு. அப்போ இதெல்லாம் நம்ம உணரணும் இறைவனை. அப்போ உணர்றதுனா இங்கே நிறையா கேள்விகள் இருக்குது, ஆன்மீகத்தில் நிறையா கேள்வி இருக்குது. இப்போ ஆன்மீகவாதிகள்கிட்ட இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறீங்களா, கொண்டு காட்டுன்னு சொன்னால் அவங்க முகமே ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறமா அவங்க சமாளிப்பாங்க. ஆக்சுவலி என்னென்னா, அதே மாதிரி நிறைய ஆன்மீகவாதிகள் தான் ரொம்ப போதனை பண்ணுறவங்க தான் அதிகமாக தப்புலையும் மாட்டுவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது ஏன் நடக்குதுன்னா, உண்மையிலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ண போனோன்னா நீங்களே உங்களுக்குள்ளே வெளியில் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும். இருந்தாலும் நம்பிக்கைன்ற பேரில் நம்பிட்டு இருக்கணும். அதான் நம்புங்க, நம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையை கொண்டு போவாங்க. நான் ப்ரூவ் பண்ணுவேன், இறைவன் இருக்கிறான்னு கேட்டால் இருக்கிறான், ஆனால் இல்லை என்பதற்கு சமமானவன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நொடியிலும் இல்லைன்றதை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அப்போ இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆரம்பத்தில் எனக்கே இறை நம்பிக்கை கிடையாது. அதில் எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சு. இறைவன் எல்லாம் தெரிஞ்சவனா ஏன் சோதிக்கணும், அவன் எல்லா இடத்துல இருக்கிறான்னா எதுக்காக நம்மளுக்கு டைரெக்டாக நம்ம மூலையிலே கொடுத்துடலாமா அந்த விஷயத்தை, நான் இருக்கிறேன்னு, எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்ற விஷயம் நினைக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் நான் யார்ட்டையும் இதை பற்றி விவாதம் பண்ண மாட்டேன். ஏன்னா இறைவன் என்ற பெயரால் ஒரு 2 பேர் கெட்டவங்க தானே, ஒரு 8 பேராவது நல்லவங்களாக இருக்கிறாங்க இறைவன் பயத்தில். அது நல்லதுக்கு தானே இருக்குது உலகம் அப்படின்ற விஷயத்துக்காக நான் இதை வெளியில் பேச மாட்டேன். ஆனால் இப்போ எனக்குள்ளே மாம்டாட் என்கிட்ட சொல்லும் பொழுது சாதாரணமாக அவங்க வரலை, அது பெரிய அனுபவம். என் அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் இது வரைக்கும் நடந்த யார் எது சொல்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு நடந்த மாதிரி தான் நடந்திருக்குது. ஆனால் அவங்க வெவ்வேறு மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் சிம்பிளாக இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். 10 அவதாரம், அவதாரம் என்றால் என்ன? 10 தலை என்றால் என்ன? தலை தான் எல்லாருக்கும் இருக்குது. 10 அறிவு, 10 அறிவை அறிவும் இறைவனை அறிவும். இந்த எழுத்து இருக்குங்களே, இது மொத்தம் 12 எழுத்து இருக்குது. இந்த 0லேருந்து ஆரம்பித்து 10ல் முடிகிற இந்த 10 தான் இறைவனுக்கான எழுது. நான் எடுத்து இங்கே தனியாக வச்சுட்டேன். அதாவது இந்த 0யும் எடுத்துட்டேன், இந்த 0 ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இங்கே 1 நீங்கள் இருக்கிறீங்க, உணர்றதுக்காக நீங்கள் இந்த 1 இங்கே இருக்கிறீங்க, சரியா? அப்போ இந்த 10க்கு வருவோம். இப்போ இறைவன் தன்னைத்தானே உருவானவன். இறைவன் யார் படைத்தான்னு கேட்டால் இறைவனுக்கே தெரியாது யார் படைத்தான்னு. இறைவன் உருவாகிக்கிட்டே இருந்தான். அப்படி நீங்கள் பிறந்து வளர்ந்து ஒரு வயசுக்கு வரும் பொழுது உங்களுக்குள்ளே ஒன்று உருவாகிற மாதிரி அவனுக்குள்ளேயே அந்த உருவான எண்ணம் அவன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அது அவனுக்குள்ளே இருந்தால் அது நல்லது இல்லைன்னு அது தனியாக எடுத்து வச்சுட்டான். அதை தமிழ் உருவான ஒரு உயிர் அறிவை தனியாக படைத்து அதை அடக்கி ஆகணுமே, அதை அடக்கிறதுக்காக தமிழ் இருந்து இன்னொன்று அவன் படைத்து இது ரெண்டையும் கலந்து
அதுக்குள்ள கேள்வியெலாம் வந்து நிறையா கதைலாம் சொல்லியிருக்கேன். இதை இறைச்சி விட்டான். அப்போ இறைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பூஜ்ஜியமாக இருந்தது, இது ஒரு பூஜ்ஜியமாக இருந்தது. அந்த இறைத்த பிறகு தான் எல்லா உயிர்கள் உருவாகி நீங்கள் உணர்றதுக்கான ஒன் வந்திருக்கீங்க. நீங்கள் தான் ஒன்று, அந்த உணர்றதுக்கான ஒன். அப்போ இதை உணரணுன்னா, முழுமையாக உணரணும், கரெக்டாக உணரணும், வரக்கூட தலைமுறை அனைவரும் உணரணுன்னா இந்த 1 2 3 4 5 6 7 8 9 மைண்ட், இதுதான் முழு பார்வை. இந்த வேகத்தை பார்க்குற பார்வை, முழு பார்வை இந்த 9ஆல் தான் பார்க்க முடியும். அது பார்த்துட்டு பகுத்தறிவது இந்த 6 ரொம்ப இது பண்ணோம், மற்றதெல்லாம் 3. அது இந்த 316 டெஸ்ட்டில் வந்து இதில் வந்துடும். இப்போ நீங்கள் இந்த ஒன்றை கொண்டு வந்து மறுபடியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஒன்றுக்கு முன்னாடி ஸ்டார்ட், அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, இங்கே வந்து நீங்கள் 10ஆக மாறிடுவீங்க. அப்போ தான் அந்த இறைவனை அறிவோம் என்றது முழுமையாகும். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டினியூ பார்த்தீங்கன்னா இன்னும் விவரமாக நான் சொல்கிறேன்.